முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பேர் சொல்லி கூப்பிட்டார். என் வாய் கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன். வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் கூறியது, கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு எனும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை எனும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதி அடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 57 தொடக்கம் 66 மற்றும் இறைவசனம் 80. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதைப்பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. திரு அவையிலே மூவருடைய பிறப்பு விழாவை மட்டுமே நாம் கொண்டாடுகின்றோம். முதலில் இயேசுவினுடைய பிறப்பு விழா டிசம்பர் 25.
மற்றும் அன்னை மரியாவின் பிறப்பு விழா செப்டம்பர் 8ஆம் தேதி. மற்றும் இன்று ஜூன் 24 திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். பிறப்பு என்று சொல்கின்ற போது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பிறக்கின்ற குழந்தைதான் அழுகின்றதை ஒழிய அந்த குழந்தையின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு குழந்தையின் பிறப்பு என்பது அனைவருக்குமே ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. எனவேதான் இதை நாம் பார்க்க முடியும். என்றால் முன் அறிவிக்கப்பட்ட பிறப்பாக இந்த குழந்தை இருந்தாலும் கூட இக்குழந்தை எத்தகையதோ எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று அங்கு கூட இருந்தவர்கள் எண்ணும் வண்ணமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அங்கு அந்த சக்கரையாவுக்கு வார்த்தை போய்விடுகின்றது, பேசக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் இருக்கின்றார். அதன் பிற்பாடு இவருக்கு யோவான் என்று பெயர் சூட்டிய பிற்பாடே அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஏதோ ஒன்று நடப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். எனவேதான் இது முன் அறிவிக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக, முக்கியத்துவம் பெற்ற ஒரு இறப்பாக இருக்கும் என்பது அன்று அவர்கள் கணித்திருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில்தான் இந்த திருமுழுக்கு யோவான் வாழ்ந்திருக்கின்றார். அவர் தன்னை முதன்மைப்படுத்தக்கூடியவராக அல்ல, மாறாக தன்னை ஒரு இரண்டாம் நிலையாக அவர் நினைத்து கொண்டார். ஏனென்றால் தான் அந்த இயேசுனுடைய மிதியடியவாரை கூட நான் அவிர்க்க தகுதி இல்லை என்று தன்னை தானே தாழ்த்தி கொண்ட அந்த மனம் என்பது ஒரு உயர்ந்த மனமாக இருக்கின்றது. ஏனென்றால் தன்னை தான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இந்த திருமுழுக்கு யோவான் இருந்திருக்கின்றார். இவரின் இந்த தற்கையளிப்பு என்பது இது ஒரு சாலச்சிறந்த ஒரு கொடையாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகார மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் அதிகாரத்திற்கு எதிராக நாம் செயல்படுகின்ற போதும் கூட இந்த திருமுழுக்கு யோவானை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் அதிகாரத்தை அல்ல, மாறாக அதிகாரத்திற்கு எதிராகவும் அவர் பல நேரங்களில் பேசியிருக்கின்றார். எனவே அவரை போல நாமும் தாழ்ச்சி கொண்டவர்களாக, நல்ல ஒரு உள்ளம் கொண்டவர்களாக மாற முயற்சி செய்வோம். அவரின் பிறப்பு விழாவிலே அவரை போல வாழ நாம் முயற்சி செய்வோம். ஆமேன்.